ஹாய், வாங்க மட்டன் சோறு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. பேனில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சக்கப்புறமா குண்டு மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதுவுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவுமே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி அது கூட கட் பண்ணி போட்டு குட்டி குட்டியாக அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வேக வச்ச மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி அது நல்லா 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். போனதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது பிழிஞ்ச உடனே நல்லா வடித்த சாப்பாடு இருக்குல்ல, அது நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் வடித்த அந்த ரைஸ் தான் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கினேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அவ்வளோதான். இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.